ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ரீசெண்டான ஒரு வீடியோ பார்த்தேங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றுமே எதுலையுமே உருப்படியானது இல்லை. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு என்ன? உங்கள் பெரிய கோட்பாடு நம்ம அதாவது இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருந்து இப்போ ஏடிஎம்கே கட்சிக்கு போயிருக்கிற நம்ம அண்ணன் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர் வந்து ரீசெண்டாக பேட்டியில் வந்து பேசியிருந்தார். அதாவது எல்லாருமே இருக்காரு, நம்ம அண்ணன் இடும்பாவனம் கார்த்தியும் அங்கே அந்த இதில் இருக்கார். ஸோ அந்த பேட்டியில் அவங்க பங்களித்த அந்த பேட்டியில் முழுக்க மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து ரொம்ப அவதூறு இது கருத்துக்களாக எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதுலையுமே உருப்படியானது இல்லை. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு என்ன? உங்கள் பெரிய கோட்பாடு என்னது? என்ன கோட்பாடா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இது நார்மலாக வேற ஒருத்தர் இருந்து அந்த விஷயத்தை பேசியிருந்தாருன்னா அதை பற்றி நான் கண்டு கூட மாட்டேன், அதை ஒரு பொருட்டாக கூட மதிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இத்தனை வருஷம் நாம் தமிழரில் வந்து சேர்ந்து இருந்து ஒரு பேச்சாளராக இருந்து உங்களை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அங்கேருந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து சரிப்பட்டு வரமாட்டோம்டா அப்படின்னு சொல்லி வேற கட்சிக்கு தாவனதுக்கப்புறம் இவருக்கு இப்போ கேட்குறாரு, நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு கொள்கை என்னன்னு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயா என்ன கேட்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு தான் கேட்குறீங்களா, இல்லை எதுவும் தூக்கத்தில் இருந்து பேசுகிறீங்களா? எனக்கு தெரியவே இல்லை. என்ன கோட்பாடுன்னு நாம் தமிழர் கட்சி பார்த்து கேட்குறாரு. இவர் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது எத்தனையோ மேடைகளில் நின்று நாம் தமிழரோட கொள்கைன்னா என்ன, கோட்பாடுனா என்ன, அது எதை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அது எதனால் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ தடவை சொல்லியிருக்காரு. தடவை சொல்லியிருக்காரு. நாம் தமிழரோட இதுதான்ப்பா கொள்கை, தமிழ் தேசியம்தான் கொள்கை, தமிழ் நிலம், தமிழரோட நிலம், அதை ஆள வேண்டியது தமிழரோட கடமை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இவர் தான் சொல்லியிருக்காரு. இவரே சொல்லுவாராம். இப்போ இவருக்கும் அந்த கட்சிக்கு எதுவும் இல்லை, நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் நாம் தமிழரே சொல்லுவாராம். ஐயா என்ன நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று அது கூவணும். அதாவது அந்த கட்சிக்கு போனால் அந்த கட்சிக்காரங்க மாதிரி கூவணும், இந்த கட்சிக்கு வந்தால் இங்கே வந்து கூவணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவர் சப்போஸ் இப்போ வந்து ஏடிஎம்கேல இருக்கார், ஒரு கட்டத்தில் நாளைக்கு டிஎம்கேலே போய் சேர்றாருன்னு வைப்போம். டிஎம்கேல போய் நாம் தமிழர் பிடிச்சி திட்டுவாரா, இல்லை இதுக்கு அதாவது ரீசெண்டாக அங்கேருந்து வந்த ஏடிஎம்கே பிடிச்சி திட்டுவாரான்னு எனக்கு இப்போ புரியலை. ஏன்னா இவர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன கொள்கை கோட்பாடுன்னு கேட்டால் நாளைக்கு போயிட்டு ஏடிஎம்கே கிட்டையும் ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாதுன்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவார். பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். சரி, அப்படியா? சரி, அதாவது இவர் சொல்கிற இந்த வார்த்தையிலே ஒரு தப்பு இருக்குன்றது தெரியுதா இல்லையா? ஏன்னா இவர் பாலியல் குற்றம்னு சொல்கிறாரு. பாலியல் குற்றம் யார் மேலே வந்துச்சு? சீமான் மேலையா? வேணுக்குன்னே அதாவது கரெக்டாக தேர்தல் வரும்போது இன்னும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த உருப்படி இன்னும் வரலை. ஏன்னா தேர்தலில் வந்துடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த உருப்படியை இறக்கி விட்டுருவாங்க. இன்னும் அந்த உருப்படி வரலை. அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது உனக்கு வந்து தேர்தல் வந்துருச்சா, உனக்கு வேலை இப்போ என்ன பண்ணணும்னா சீமான் வேலை ஒரு அவதூறு பரப்பணும், பாலியல் குற்றச்சாட்டு போடணும்னு. நான் அதான் கேட்குறேன், பாலியல் குற்றச்சாட்டு சீமான் மேலே வந்துச்சா? இப்போ வரைக்கும் அது வந்து கன்ஃபார்மே ஆகலைங்க. ஏன்னா அந்த அம்மா தான் வந்தாங்க, அந்த அம்மாவுக்கும் சீமான் அவர்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவர் விலகி 15 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 2 பசங்க ஆகிப்போச்சு. இப்போ அந்த அம்மா என்னை இவர் ரொம்ப துன்புறுத்திட்டாரு, அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட காசை வாங்கி சீமான் மேலே கேஸை போட்டுட்டு அது கேஸில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விரட்டி அடிச்சிருவாங்க அந்த அம்மாவை. மறுபடியும் கிளம்பி பெங்களூரு போயிடும். இது இவர் கட்சியில் இருக்கும்போதுமே நடந்திருக்கு. யார்? நம்ம அண்ணன் கல்யாண சுந்தரம் இருக்கார்ல, அவர் கட்சியில், அதாவது அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயந்தான். அவர் இருக்கும்போது நடந்துச்சு. இப்போ அவர் வெளியே போயிட்டாராம், இதை ஒரு விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு பாலியல் குற்றத்தில். அதாவது இப்படி ஒரு தலைவர் பேசலாமான்னு நான் என்ன கேட்குறேன். ஒரு கட்சியோட ஒரு தலைவர்
அந்த தலைவரை இந்த அம்மா வாய்க்கு வந்தபடி அவங்க அம்மா பிடிச்சி அசிங்கமாக திட்டுறது, அவங்க ஒய்ஃபை பிடிச்சி திட்டுறது, அவங்க கண்டமேனிக்கு அசிங்கமாக திட்டுறது. நான் என்ன கேட்குறேன், உங்களை ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அசிங்கமாக திட்டினா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? இவர் அமைதியாக உட்காந்து இருப்பாரா? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? முடியுமா? அவர் என்ன சொன்னார், நான் நார்மலாக வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் என்னண்ணா இல்லை அந்த பொண்ணாக வந்தாங்க, அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் எனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன், ஆனால் அது ஒத்துப்பட்டு வரல, நான் விலகிட்டோம், பிரிஞ்சிட்டோம், அவ்வளோதான், அது அப்போவே முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு எல்லாமே ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கட்சியோட இவ்வளோ பெரிய தலைவரை சும்மா வீடியோ போடுறேன்ற ஒரு பேரில் அசிங்கமாக திட்டுறது, இது யார் தான் ஒத்துப்பா? இவர் ஒத்துப்பாரா? என்ன கொடுமைன்னு தெரியல. அதாவது இவர் கட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தையை பேசியிருந்தாருன்னா விட்டு கிழிச்சு விட்டுருப்பாங்க. இவர் வெளியே போனதுக்கப்புறம் பேசுகிறாரு, இப்போ தான் வருது இவருக்கு தைரியம். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசியலை புறக்கணிக்கணும். அரசியலை புறக்கணிக்கணும்னு சொல்கிறாரு. அது இவரை தாங்க புறக்கணிக்கணும். இவருக்கு இப்போ தான் என்ன சொல்கிறது, கோமாலேருந்து வெளியே வந்திருக்காரு மனுஷன். கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, வேட்பாளர்களே உங்களால் போட முடியல. கட்டமைப்பே இல்லாத கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இன்னும் புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில. எந்த ஒரு கட்சியுமே இப்போ வரைக்கும் 234 தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் நான் முழுசாக அறிவிக்காத இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி 234 தொகுதிகளையும் வேட்பாளர் அறிவித்து என்ன சொல்கிறது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம அண்ணன் சொல்கிறாரு கட்டமைப்பு இல்லாத கட்சி, வேட்பாளர்களே அறிவிக்க முடியாத கட்சின்னு சொல்லி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிரிச்சுக்கங்க மக்களே, சிரிச்சுக்கங்க. அதிமுக காரன் எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிமுக தயங்கியதில்லை. சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளும் வருவோம். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, குற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அதிமுக அவங்களோட ஆட்சியில் குற்றம் நடந்திருந்தால் அதுக்கு தீர்வு, அதாவது தீர்வுன்னு சொல்கிறத விட அதை கண்டிச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இது சாதாரண மனிதனுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, நான் ஒத்துக்கலாம். இப்போ சாதாரண ஒரு மனுஷன் ஒரு கோவத்துலையோ ஏதோ ஒரு வெளிப்பாடில் ஒரு தப்பு பண்ணிடுறான், அதுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்கன்னா அக்செப்ட். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காவல்துறையில் இருந்தவங்க அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது நடத்துனது என்ன சாதாரண மனுஷங்களா? சாதாரண மனுஷனே கிடையாது. அவங்க ஒரு காவல்துறையில் இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த இடத்துல அத்தனை பேரை சுற்றுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் சொல்லுங்கள்? அதிகாரம் கொடுத்தது யார்? சாதாரண மனிதனுக்கு நீங்கள் சொல்கிறது ஓகேப்பா, ஏற்றுக்கலாம். ஆனால் அவ்வளோ ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன? சாதாரண மனுஷன் பண்ணுறதுக்கும் ஒரு பதவியில் இருக்கிறவங்க பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்காம அவங்களால எதுவுமே செயல்பட முடியாதுங்க. ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் செயல்பட முடியும். அப்போ ஆர்டர் கொடுத்தது யார்? எங்கேருந்தோ ஆர்டர் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். தலைமையில் நீங்கள் தான் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கணும். அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, மற்றவங்க எதுவுமே பண்ணாதவங்களை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நாங்கள் அவங்க பண்ணாங்களாம், இவர் தண்டனை கொடுத்துட்டாங்களாம். என்ன சீமானை நம்பி சீமானவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சீமானுக்கு தைரியம் இல்லையாம்மா. அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த காவேரி பிரச்சனையில் ஒரு பையன் என்ன சொல்கிறது, அந்த இறந்துட்டாப்ல, அதாவது விக்னேஷ்ன்ற அந்த தம்பி இறந்துட்டார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் விக்னேஷுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. நான் என்ன கேட்குறேன், தெரியாமல், அதாவது இது யாருடைய தூண்டுதல் பேர்லையுமே அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அது நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்தில் அந்த பையன் இறந்துட்டான். இப்போ வரைக்குமே காவேரி செல்வன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் அந்த பையனுக்காக, அந்த தம்பிக்காக வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. ஆனால் இவங்களோட பிரச்சனை, அதாவது இவங்களோட ஆட்சியில் எத்தனை பேர் அந்த துப்பாக்கி சூடில் இறந்தாங்க? அவங்கள பற்றி எப்பயாச்சும் நீங்கள் கண்ணீர் அஞ்சலி ஏதாவது செலுத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு வீர வணக்கம் பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே பண்ணது கிடையாது, எதுவுமே. ஏன்னா தன்னுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருந்தவனை சுட்டுட்டு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இல்லாமல் விக்னேஷை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இவர். சரி, இப்போ சொல்லிட்டாரு, ஒவ்வொரு வருஷமும் விக்னேஷை பற்றி வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறது யார்? நாம் தமிழர் கட்சி தான். இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சியில், அதில் எல்லாருடைய நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்த அந்த பதாகையில் விக்னேஷோட படமும் இருந்துச்சு. இதுக்கு மேலே விக்னேஷுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவர் என்னமோ அவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்திட்டு அதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துருக்காரு. அதுதான் புரியலை. அவங்க அம்மாவை போய் சந்திக்கணுன்றத வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு.
இப்போ நடந்த டைம் பீரியட்லேயே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுது, அவங்க அம்மாவும் அப்பாவையும் பார்த்துட்டு 10 லட்ச ரூபாய் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இவங்க ஆட்சிபியில் தான் அதெல்லாம் நடந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை. ஆனால் பேசுறது, வாய்க்கு வந்தபடி பேசுறது. எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்ச ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கலையே. அதாவது இவர் தான், அதாவது சீமான் வந்து 3 லட்ச ரூபா வாடகை வீட்டில் வந்து இருக்காராமா. அதுவும் குறிப்பாக தொண்டர்களுடைய பணத்தை எடுத்து வாடகையில் இருக்காராமா. எனக்கு புரியவே இல்லை. 3 லட்ச ரூபா வாடகை வீட்டில் அவர் இருக்காருன்னு இவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது. எனக்கு புரியவே இல்லை. ஏன் அவங்க வீட்டில் யாருமே எந்த தொழிலுமே பண்ணலையா சீமான் அவர்கள் வீட்டில்? ஏன்னா அவங்களுடைய மனைவி வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த ஒரு தொழில் இருக்குது. ஒரு தொழிலை பண்ணி அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சி பணத்திலேருந்து 1 ரூபா கூட எடுத்தது கிடையாது. சரி, நான் என்ன கேட்குறேன், சீமான் இப்போ தான் வாடகை வீட்டில் இருக்காரா? இவர் இருக்கும், அதாவது நம்ம கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து கட்சியில் இருந்தார்ல, அப்போல்லாம் தெரியலையா அவர் வாடகை வீட்டில் இருக்காருன்னு? அப்போல்லாம் தெரியலையா இவர் வந்து என்ன சொல்கிறது, தொண்டருடைய பணத்திலேருந்து 3 லட்ச ரூபா வாடகை வீட்டில் இருக்காருன்னு அப்போவே சொல்லிட்டு போக வேண்டியதானே? எங்கள் பணத்தை நீங்கள் எதுக்குங்க உங்களுடைய சொந்த செலவுக்கு நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நான் உங்களுக்கு கொடுத்தது கட்சிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவங்களுக்கு நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்காக பணம் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எதுக்கு உங்களுடைய இதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்க வேண்டியதானே? ஏன்னா அப்படின்னு ஒன்று நடந்திருந்தால் தானே அவர் கேட்டிருக்க முடியும். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேணால் அவதூறு பரப்பினாலும் அது வந்து தெரியவா போகுது. அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது. அதாவது எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ விஷயம் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நாம் தமிழர் இருக்கும்போது எதுக்கு வாய மூடிட்டு இருந்தாருன்னா எனக்கு புரியவே இல்லை. நான் ஒரு டயத்துலலாம் நான் தான் சொல்கிறேங்க, என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அப்படின்னு சொல்லி நான் அந்த சர்ச் பாரில் வந்து பேராசிரியர்னு போட்டேன்னா உடனே கல்யாண சுந்தரம்னு கீழே எனக்கு காட்டிடும். ஏன்னா அத்தனை தடவை இவருடைய பேச்சுக்களை இவர் நாம் தமிழரில் இருக்கும்போது எனக்கு பிடிக்கும். இவர் வந்து நாம் தமிழர் இருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சீமானன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாம் தமிழரை பிடிக்கும். அதனால இவருடைய பேச்சுக்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து சீமானுக்கு அடுத்தபடியாக வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இவர். இப்போ சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப வெக்கப்படுறேன் இந்த ஆளெல்லாம் நான் பார்த்து இவருடைய பேச்சுக்கள்லாம் கேட்டேன்னு. ஏன்னா இப்போ அவர் அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். கோயம்புத்தூரில் சுயஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தண்ணியோட இது வரப்போகுது, அதுக்கு நம்ம வந்து பணம் கட்டணும், தண்ணி வந்து ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து அதாவது நாங்கள் வந்து மழை நீரை கூட சேமிக்கக்கூடாது, கிணறுல சேமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் தான் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. அப்படி இருந்த ஒரு மனுஷன், அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்படி பேசும்போது உண்மையிலே சொல்கிறேன், வெக்கப்படுறேங்க. இவருடைய வார்த்தைகள் பேச்செல்லாம் கேட்டு சில்லறை செதற விட்டேன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இது பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் எப்படி இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கும்போது நல்லா எல்லாம் இது பண்ணி உங்களை வந்து நல்லா வளர்த்து விட்டு, ஏன் தம்பிடா எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் வந்து கலந்துக்கங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சியை வந்து மேலே கொண்டு வாங்க, நீங்கள் உங்களை ஊடக வெளிச்சம் இருந்தால் தான் உங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியுன்ற மாதிரி எல்லாம் செஞ்சு உங்களை மேலே கொண்டு வந்த ஒரு ஆளை நீங்கள் இன்னொரு கட்சிக்கு போயிட்டீங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவர் மேலே அவதூறை பரப்பி அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் கேவலத்தோட உச்சம். அவ்வளோதாங்க, இதை தான் சொல்லணும்னு நான் நினச்சேன். இவர் பேசிக்கிட்டு போட்டுங்க, இவர் பேசுனதுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசித்தோம், அதை தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.